ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இட்லி தோசைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், இந்த இட்லி தோசைக்கு ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா கத்திரிக்காய் கொஸ்து. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி இது. கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் ஏன் போடுறோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கலர் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இது நான் அரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னும் இப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அழகாக. அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா. இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. இதில் கத்திரிக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுருங்க. வதக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அப்படியே பச்சையாகவே போட்டுடலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே டைரெக்டாக அப்படியே போட்டுட்டோம். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் இது. அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி. கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய். நமக்கு தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இதில் அப்படியே பச்சையாகவே கொஞ்சமாக, அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு மல்லியும் காஞ்ச மிளகாய் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன். கடைசியாக இதுக்கு ஒரு 4 விசில் விட்டு இறக்கி கடைஞ்சிட வேண்டியதான். மல்லியும் காஞ்ச மிளகாவும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் கத்திரிக்காய் கொஸ்துக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். அவ்வளோதான். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாமே பச்சையாக அப்படியே போட்டு குக்கரை மூடி விசில் வச்சிட வேண்டியதான். இப்போ அதை மூடி விசில் போட்டாச்சு. இது ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி என்ன ஸ்டேஜ்ன்றதை பார்க்கலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் கம்மியானதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம தாளிப்பை போட்டுட்டு கடைஞ்சிடலாம். அவ்வளோதான். குக்கர் விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம மத்து போட்டு கடைய போகிறோம். நல்லா ஸ்மூத்தியாக, ரொம்ப ஸ்மூத்தாக கடையணும்னு இல்லை, ஓரளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். இதில் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் கடைஞ்சாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பை போடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம், ஜீரகம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுட சுட இந்த தாளிப்பை எடுத்து அதில் ஊற்றிடலாம். நமக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுட சுட இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.